உங்களுக்கு பிடிச்சா காதல், எங்களுக்கு பிடிக்கலாம காதல் கிடையாதானே கேக்குறேன். இல்ல உங்களுக்கு பிடிச்சே என்னைய வந்து காதல்னு சொல்ற, கொஞ்ச நாள் உன் கேரக்டர் சரியில்லை, இல்ல உன்னை பிடிக்கவே இல்ல, அதை சொல்றதுக்கும் சொல்லாததுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உன்னை பிடிக்கல இல்ல உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உடனே நீ ஆசிட் விட்டு எனக்கு கொண்டுற. அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீயும் வாழ்க்கையை அழிச்சிட்டு உங்க அம்மா அப்பா நாளைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் நீ அழிச்சு என்ன சாதிக்க போற? தயவு செஞ்சு இதை எந்த ஆம்பளைங்களும் பண்ணாதீங்க. பிடிக்கலையா எம்னிய பிடிக்கலையாமா பாய்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எப்போ ஒரு பொம்பளை வந்து டக்கு டக்குன்னு மனசு மாத்துறாளோ அவ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு லாக்கி இல்ல, நானே சொல்றேன். அப்ப அப்படி பொண்ணு உன்னை விட்டு போனா போயிட்டு போறேன்னு விட்டுட்டு அவளுக்காக ஏன் உன் வாழ்க்கையை சொல்ல தொலைக்கிற? போதும், எல்லாமே போதும். எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி பெற்றவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா? கதைகள் மூலமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி புருஷன் என்ன செஞ்சாலும் அவனை கூடையில வச்சு செமந்துட்டு போனான், அவன் வந்து வீட்டுக்கு போனாலும் செமந்துட்டு போனான், அவதான் பொம்பளை, அவதான் பத்தினி. இப்படியே சொல்லி 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 எங்க மூளைக்குள்ள பதிய வச்சிருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஐயோ நம்ம புருஷன் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மள வந்து 4 பேர் வேற மாதிரி சொல்லிருப்பாங்க, அப்ப நமக்கு வந்து நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு கொஞ்ச நாள் எங்க காலத்தை எப்படியாவது நம்ம மாப்பிள்ளைய திருத்திடலாம்னு போராடுறோம். திருந்தாத ஜென்மத்தை என்ன செய்ய முடியும்? அப்ப அதுல பாதிக்கப்படுறது எங்க வாழ்க்கையை சேர்த்துதான், எங்க சந்தோஷமும் சேர்த்துதான். என்னைக்காவது நாங்க எங்க சந்தோஷத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. ஒரு நம்ம கதைக்கு வேணா சொல்லலாம், நான் ஆம்பளை அடிச்சேன்னு. இப்ப ஆம்பளை என்னால அடிக்க முடியுமா? அப்ப என் புடிச்சா அடிச்சா நான் வாங்க முடியும், வாங்கதான் செய்ய முடியும். அப்ப கடவுள் என்ன எதுக்கு படைச்சிருக்கானா? ஆம்பளை உனக்கு வீரத்தை கொடுத்தது எதுக்காக? என்ன நீ பாதுகாக்கணுங்கிறதுக்காக, என்ன அடிச்சு சித்திரவதை பண்றதுக்காக இல்லாத நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, பொம்பளையில சித்திரவதை பண்ணாதீங்க, அது பெரிய பாவம். ஏன் நம்ம ஊர்ல உள்ள கோயில்களுக்கு எல்லாம் அம்மன் பேர் வச்சிருக்காவ தெரியுமா? பொம்பளைங்களை நீங்க சாமியா வணங்குங்கிற ஒரே காரணத்துக்காக பொம்பளையில நான் அவ்வளவு இலக்காரமா நினைச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க குடும்பத்தை நடத்துறோம், பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், வேலைக்கும் போகணும், பிள்ளைகளுக்கு கொத்தனார் வேலைக்கு காலையில இருந்து ஒருத்தி மண்ணு சுமந்து கல்ல சுமந்து பிள்ளைய வளர்க்கறாள், எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு வந்து?